ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் SPL லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ பாஜக, CBI, விஜய் அப்படிங்கிற விஷயம்லாம் ஓஞ்சு அடுத்த கட்டமாக ஆதவ் திருப்பி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல், அந்த கட்சியே தகவல் கட்சியாக தான் மாறி இருக்கு. 90 சீட்டு தரதா சொன்னாங்க, 2.5 வருஷத்துக்கு மாறி மாறி ஆட்சி செய்கிறதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவ் இப்போ ஒரு செய்தியை வெளியிடுறாரு. இது எந்த அளவுக்கு நம்ப தகுந்ததாக இருக்குது? இப்படி ஒரு பேரத்தை பாஜக நிகழ்த்தி இருக்குமா? அப்படி நிகழ்த்தி இருந்தால் அது எடப்பாடி ஒத்துழைப்பு தந்திருப்பாரா? எந்த அடிப்படையில் இப்போ அதை ரிவீல் பண்ணுறாங்க அவர்கள் பேச்சு நடத்தியா சொன்னா மறைமுகமாக ஒரு பிஜேபியை சொல்கிறார். ஏன்னா எடப்பாடி பொது மேடையில் குறிப்பாக கடந்த 4-5 நாட்களில் 3 மேடைகளில் 3 நிகழ்ச்சிகளில் வெளிப்படையாகவே நாங்கள் யாரோடையும் அப்படிலாம் பேசலைன்ட்டார். ஆனால் பிஜேபி பேசுகிறதா நம்மளுக்கும் காதுகளுக்கு வந்தது செய்தி. அப்போது நிர்மல்குமார் எல்லாம் நடந்து ஒரு 8வது நாள் 10வது நாள் தான் நிர்மல்குமாரை விட்டு முதல்ல அப்படிலாம் இல்லை, அது வதந்தி அப்படின்னு ஒரு அறிக்கையை பேட்டி மூலமாக சொன்னாங்க. அது கட்சியினுடைய கருத்தாக எடுத்து நிர்மல்குமார் கருத்தெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி நான் பார்க்கல. ஒரு துணை பொதுச்சாளர்னு சொல்லிட்டு ஊடக பொறுப்பாளர்னு ஏதோ ஒரு பதவியில் வேறு கூடுதலாக இருந்துக்கிட்டு அவர் சொல்கிற கருத்து கட்சி கருத்து இல்லைன்னு நம்ம உடனே புறந்தள்ள முடியாது. ஆனால் ஒரு 10 நாள் வேடிக்கை பார்த்ததுக்கு பிறகு அதை ஒட்டுமொத்த மீடியா ஊடகங்கள் அதை விவாதிக்க அனுமதிச்சுட்டு கடைசியாக விட்டு இவங்க சொன்னாங்கல்ல, அதுலேயே விஜயிடம் நேர்மை இல்லை. ஏன் விஜய்னா அரசியல்வாதிக்கு நேர்மைக்கும் சம்மந்தமில்லாத வார்த்தை ரெண்டும். நீங்கள் மாற்று அரசியல்னு சொன்னீங்கல்ல, அப்போ இந்த நேர்மையற்ற அரசியலை ஏன் செஞ்சீங்க? ஒன்று. இப்போ ஆதவ் சொன்னதை வச்சு பார்த்தா, எடப்பாடி மறுத்ததை வச்சு பார்த்தா பேச்சு நடத்தியது பிஜேபி தான். யார் கூட பேச்சு நடத்தினாங்க? ஆதவ் சொல்லணும்ல. எப்படி ராங் நம்பரில் கூப்பிட்டு டயல் பண்ணி அது கரெக்டாக பனையூர் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு போய் இல்லை விஜயனுடைய வீட்டுக்கு போய் இல்லை ஆதவனுடைய வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ அந்த ராங் நம்பர் போய் லேண்ட் ஆகி அவர் எடுத்து உடனே 90 சீட்டு 2.5 வருஷம் ஆட்சின்னு யாரோ ஒரு அசரீரி குரல் ஒழிச்சிச்சா? யார் காதில் பூ சுத்துறீங்க? பேச்சு நடத்தது யாருன்னு சொன்னாதான் நீங்கள் நிஜமாகவே நேர்மையான வெளிப்படையான அரசியல் பண்ணுறீங்கன்னு உங்களை பாராட்டலாம். சரி, அப்போ பிஜேபியிலேருந்து வர்ற காலை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறீங்க. ராங் நம்பர்னு கட் பண்ணணும்ல. ஃபோனில் வந்திருந்தா கூட இது ராங் நம்பருங்க, நீங்கள் தப்பாக டயல் பண்ணிட்டீங்க, நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை, நீங்கள் பிஜேபின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு கொள்கை எதிரி, ஃபோனை வச்சுருக்கணும்ல, வந்தால விரட்டி விட்டுருக்கணும்ல. இந்த பேச்சு எங்கே நடந்துச்சு, எந்த ஹோட்டலில், யார் யாருக்கு இடையில் நடந்துச்சு, யாருடைய வீட்டில், யாருடைய அலுவலகத்தில், அதை வச்சுனா சொல்லணும். அரசியலில் நம்ம எல்லாரும் வெளியே சொல்லுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பத்திரிகையாளரான எனக்கு அதில் இருக்கிற சங்கடங்கள் 100% புரியும். நீங்கள் யோக்கியமான கட்சி, எல்லாரும் சரியில்லை, நாங்கள் தான் யோக்கியம், நாங்கள் தான் நேர்மை, நாங்கள் தான் வெளிப்படைத்தன்மைன்னு சொன்னீங்களே, குறைஞ்சபட்சம் ஒரு வரி சொல்லுங்க, உங்ககிட்ட பேச்சு நடத்துனது யார்? விஜய் இல்லாட்டி அது கள்ள மௌனம் தான். நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் சொல்லுது. இது கள்ள மௌனம், நேர்மையற்ற மௌனம். மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடாது. அப்போ கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்களோட இவ்வளவு தூரம் அவங்க சொன்னதை காது கொடுத்து கேட்குறீங்களா? நீங்கள் அவர் பாதி தான் சொல்லியிருக்கிறார், மீதி நான் கொஞ்சம் காதுக்கு வந்த சொல்லட்டுமா? அந்த முதல் 2.5 வருஷம் யாருன்னு சொல்லுங்க. கேட்டது யார்? ஆதவ் அர்ஜுனாவா இல்லை அந்த கட்சியின் சார்பாக யார் கேட்டான்னு சொல்லணும். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதை வெளியே சொல்லணும். ஏன் பாதியை மட்டும் சொல்கிறீங்க? இன்னொரு பாதியை சொல்லுங்களேன். அப்போ கொள்கை எதிரியோட பேச்சு நடத்துகிற அளவுக்கு, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிற அளவுக்கு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்குது, என்ன தராதரம் இருக்குது, என்ன நேர்மை இருக்குது? மக்களையே முட்டாளாக நினைக்கிறீங்க. நான் திருப்பி சொல்கிறேன் சார், எந்த இயக்கமும் எந்த இயக்கத்தோடு போகக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை அந்த இயக்கத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இவங்க திமுக அரசியல் எதிரி, பிஜேபி கொள்கை எதிரி, நாங்கள் தூய சக்தி, எடப்பாடி ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல் சக்தியோடும் கொள்கை எதிரியோடும் பேச்சு நடத்துனீங்களே, ஏன்? கேள்வி வரும்ல சார். மற்றபடி திருப்பி சொல்கிறேன், சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நேர்மையானவர்கள்னு சொல்கிறதுனால நான் அதை கிளைம் பண்ணுறேன். நீங்கள் அப்படி கிளைம் பண்ணுறீங்க, நான் அந்த கொஸ்டினை முன்வைக்கிறேன். மனசாட்சி இருந்தால் பதில் சொல்லுங்கள், இல்லாட்டி இடது கையில் பிறந்தெழுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கள் சமீப சில வாரங்களாக அவருடைய தலைவருக்கு இருக்கிற மாதிரி ஆணவமும் திமிரும் கலந்து வருது. அது சில மாதங்களாக அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அவருக்கும் நல்லதல்ல, அந்த கட்சிக்கும் நல்லதல்ல. இல்லை, இப்போ நீங்கள் அழகாக சுட்டி காட்டியது போல் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தாமல் எப்படி இந்த நம்பர்ஸ், இந்த அக்ரிமெண்ட்லாம் வெளியே வந்திருக்குங்கிறீங்களா? இது அப்போ அவங்க இந்த கேள்வியை எதிர்கொள்ள மாட்டாங்களா? இப்போ நீங்கள் கேட்டது இப்போ தமிழ் எதிர்கொள்வாங்க. மக்கள் கேட்கணும் சார். மக்கள் மௌனமாக இருந்து தங்களுடைய வாக்குப்பதிவின் போது அதை ஞாபகப்படுத்தி கேட்கணும். நீயும் 10ஓட 11 தான், நீ யோகிய நல்ல, நேர்மையாள நல்ல அப்படின்னு ஒரு தாவேக்கா காரனை பார்த்து மக்கள் இடம் போடணும்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க நான் சொல்லலை. நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு மாற நடந்துக்கிட்டீங்களே, ஏன்? நாங்கள் யாருடன் கூட்டணி என்று இன்னும் முடிவு பண்ணலை. ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்கோம். சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி சார் இந்த கேள்வி வைப்பேன்? இந்த விமர்சனத்தை வைக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் எதிரின்னு சொல்லிவிட்டு கடைசியில் இவ்வளோ தூரம்லாம் எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா எப்படி? போர்டில் எழுதி வச்சிருந்தாலும் இங்கே மீன் விற்கப்படும், இங்கே அனைத்து காய்கறிகளும் கிடைக்கும்னு கடை வாசலில் விற்கிற மாதிரி போர்டு வச்ச மாதிரி பனையூர் அலுவலக வாசலிலோ
இல்லை விஜயினுடைய வீட்டு வாசலிலோ பிஜேபி போர்டு வைத்ததா? அந்த போர்டு ஃபோட்டோவை காட்டுங்க. யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்களா சார்? இது என்ன அரசியல்னு நான் கேட்குறேன். இதுதான் மாற்று அரசியல்னா அந்த மாற்று அரசியலை கொடுங்கையூர் குப்பைக்கடங்களை போய் போட்டு புதைச்சி தீ வச்சு கொளுத்திடணும். மக்களை முட்டாளாக நினைக்காதீங்க. இப்போ இந்த நிலையில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு செய்தி, அதாவது ஒரு பக்கம் பாஜக கூட்டணி நடத்தி இப்படி ஒரு டீல் வந்துச்சு நாங்கள் மறுத்துட்டோங்கிற மாதிரி நெஞ்சுக்கு அதை ஒன்று பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுன்னு உங்களை போன்றவர்கள் கேட்குறீங்க. இன்னொரு புறம் எங்கள் தலைவர் வந்து சிபிஐ அலுவலகத்திலேருந்து வெளிவந்ததை பார்த்தீங்களா, வேனில் திறந்த வேனில் அப்படி டாட்டா காமிச்சு. அது பெருமையா சார்? அது பெருமையா? வெக்கப்பட வேணாமா? தலைகுனிய வேணாமா? நீங்கள் என்ன விசாரணைக்கு போயிட்டு வந்தீங்க? அது 41 பேரோட உயிர், உங்கள் அந்த உருவம், அது விஜய் முதல்ல பார்த்துருக்க மாட்டார். இறந்தவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து ஒரு 2 நிமிஷம் அஞ்சலியெல்லாம் செலுத்தினார். பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு ஃபோட்டோ வச்சு அஞ்சலி செலுத்தினார். வந்தவங்க கையில் ஃபோட்டோவோட வந்திருப்பாங்க. அதை போய் நம்ம விமர்சனத்துக்குள்ளே இழுத்துட்டு வரல. அந்த நினைவு கொஞ்சமாவது இருந்திருந்தால் கையாட்டிட்டு வெளியில் வருவார். நீங்கள் துணிச்சலானவர்னு காட்டிக்கிறதுக்கு எதுக்காக அந்த ஆன்மாக்கள் மேலே ஏறி நின்று மிதிக்கிறீங்க? வெட்கம் கெட்ட செயல், அவ்வளோதான். அதுக்கு மேலே விமர்சிக்க ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் இப்படி அரைச்சிட்டு அந்த சம்பவத்தை அதுக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க, வேண்டாம். இல்லை அவங்க என்ன அதை சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். பாஜக யாரும் எங்களை தொட்டுக்க முடியாது. அதான் சொன்னேன், உங்க துணிச்சலை காட்டுவதற்கு ஏன் அவங்க ஆன்மா மேல ஏறி மிதிக்கிறீங்கன்னு கடந்து வந்துட்டு திருப்பி அதை பேச வேண்டாம், வேற கேளுங்க. இப்போ ஆதவ் வந்து இப்போ விஜய் கட்சியினுடைய ஸ்டாண்டு இப்போ பாஜகவுடன் இல்லை, நாங்கள் தனித்து நிற்க போகிறோங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. பெரம்பூரில் விஜய் சென்னையை அது கேட்குறதுக்கு முன்னாடி சென்னை அப்படிங்கிறது இப்போ திமுக கோட்டையெல்லாம் இல்லை, விஜய் கோட்டையாக மாறிடுச்சுன்னு அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. சென்னையிலேயே முக்கியமான தாவேகா பிரமுகர்களை சென்னையை பேஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த சென்னையை பேஸ் பண்ணி தான் திமுக வளர்ந்துச்சு. 57லேருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி வரையும் சென்னையை திமுக கையில் வச்சிருக்கேன்னா சென்னையை பேஸ் பண்ணி அதே மாதிரி விஜய் வளர்றாரு. தொடர்ச்சியெல்லாம் திமுக கையில் வைக்கல. இந்த வீராணம் திட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்த போதே அதற்கடுத்து நடந்த அத்தனை தேர்தலில் இது அதிமுக திமுகவின் கோட்டை என்பது தகர்ந்துடுச்சு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி திமுக அதை மீட்டெடுத்திருக்கு. கடந்த தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றான். ஒரு தொகுதியில் கூட இந்த வருது மட்டும் இல்லை, இந்த 47 தொகுதி மதுராந்தகம் வரைக்கும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னையில் 47ல் 46 திமுக ஜெயிச்சது, மதுராந்தகம் தவிர. மயிலாப்பூர் கூட ஜெயிச்சிச்சு. நீங்கள் 46 ஜெயிச்சாச்சு ஒன்னா சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகுதான் திரும்பி அந்த கோட்டையை மீட்டெடுத்தாங்க. நீங்க சொன்னதுடைய திருத்தத்தை நான் சொன்னேன். தொடர்ச்சியெல்லாம் கோட்டையா இல்ல. 11க்கு அப்புறம் இல்ல பாதி ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் மொத்தமா ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க, 1-2 தவிர ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னு கிட்டத்தட்ட சென்னை தன் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டார் ஜெயலலிதா. அவருடைய மரணத்திற்கு பிறகு திருப்பி தென் சென்னையில டெபாசிட் போற அளவுக்கு, மத்திய சென்னையில டெபாசிட் போற அளவுக்கு படுதோல்வியை சந்திக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போச்சு. எந்த கோட்டையை மீட்டெடுத்தாரோ ஜெயலலிதா, அந்த கோட்டையை அதே எடப்பாடி தலைமையிலான ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக திமுகவோட மீண்டும் தாரை வார்த்தது. அது ஒரு உண்மை. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே நிற்கிறதுங்கிறது அந்த கட்சியினுடைய உரிமை, தலைவருடைய உரிமை. நாம் எங்கே நிற்கணும், ஒரு தொகுதியில் நிற்கலாமா, 2 தொகுதியில் நிற்கலாமாங்கிறது விஜயினுடைய உரிமை. நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. அப்போ சென்னையில் தான் இந்த வாக்கு அதிகமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் 42%, 38லாம் வரிசையாக சொல்லிட்டு இருந்தீங்களே ஆவரேஜாக தமிழ்நாடு முழுக்க, அப்போ ரூரல் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். அந்த கிராம பகுதிகளுக்கு, ரூரல் ஏரியாக்களுக்கு, தொண்டர்களுக்கு, கட்சியினருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா விஜய் அந்த பகுதியில் போட்டிடணும், அந்த பகுதியிலையும் போட்டிடணும். அதனால தான் அவர் திருச்சி பெரம்பூர் அப்படின்னு மனசில் வச்சிருக்க தகவல் வருது. முதல்ல அறிவிக்கட்டும், தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தரும். சென்னையில் என்ன ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். பெரம்பூர்னா பெரம்பூர் சுற்றி இருக்கிற தொகுதிகள்லையோ சென்னை மாநகர்லையோ ஒரு பேசு பொருளாக அது மாறும். அந்த கட்சிக்கும் விஜய்க்கும் அது உற்சாகம் தரணும் அவங்களும் நம்புறாங்க. அதில் உண்மை இருக்குன்னு நானும் நம்புறேன். அப்படி ஒரு மாஸ் இருக்கா சென்னை? தெரியலையே, அப்படி எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கருவி இல்லையே. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறேன். அந்த நம்பிக்கையை நம்ம மதிப்போமே. திமுக ஒரு தொகுதி கூட நம்ம விடக்கூடாது, யாரும் இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. மா சுப்ரமணியமும் சேகர்பாபும் பிரதான மாவட்ட செயலாளர், அவங்களும் அதை சபதமெல்லாம் போடுறாங்க ஒரு செயலர். அது அவங்க நம்பிக்கை சார். ஒரு பயம் உள்ள வர முடியாதுன்னு. யார் ஜெயிக்கிறாங்கிறது மக்கள் கீழே தானே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இவங்க கோட்டை, இவங்க யாரும் உள்ள வர முடியாது, அவனுங்க எல்லாம் வாய்ப்பே இல்லை சார்லாம் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்போ விஜய் கட்சியினுடைய தொடக்க காலத்தில் அவருக்கு எல்லாம் ஊகமாக சொல்லப்பட்டதான், 25 விழுக்காடு, 20, 15னாங்க. இப்போ சமீப காலமாக குறையுதுங்கிறாங்களே. இது 2-3 விஷயங்கள், ஆதவர்ஜனுடைய பேச்சு, இந்த மாதிரியானவர்களுடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே குறையுது. இல்லை, தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளி. விஜயனுடைய சில்மிஷம் கலந்த பேச்சு, திமிர் பேச்சு, ஆணவம் கலந்த உடல் மொழி, இதெல்லாம் நான் 3-4 கூட்டங்களில் பார்த்தேன்னு சொன்னேன். அவருடைய தனிப்பட்ட விவகாரமான குடும்ப விவகாரத்தில் அவர் பயன்படுத்திய வார்த்தை, த்ரிஷாவோட ஒரு பொது நிகழ்ச்சியில் தோன்றிய நேரம், அந்த உடல் மொழி காட்டிய செய்தி, இந்த தமிழ்நாட்டுக்கு சொன்ன செய்தி, அது இந்த ரெண்டுமே திருமணமான பெண்கள் மத்தியில், விஜயை ஆதரிக்க மனநிலையில் இருந்த அந்த திருமணமான பெண்கள் மத்தியில்
ஒரு எரிச்சலை ஏற்படுத்தணும். தமிழ் கலாச்சாரத்தின் மீது, இந்த தமிழ் மண் இவ்வளவு நாள் கட்டி காத்துட்டு இருக்கிற சில பெருமைக்குரிய விஷயங்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், இருக்கிறனால தான் எரிச்சல் வந்திருக்குன்னு சொல்கிறேன், அந்த எரிச்சல் வரணும், ஒவ்வொரு பெண்களுக்கும் வரணும். நான் திருமணம் ஆன பெண்கள்னு சொன்னேன். வயசுக்கு வந்த ஒவ்வொரு பொண்ணும் அதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு நீங்கள் ஒரு வீட்டில் போய் வாழ போகிறீங்க, அதெல்லாம் ஒருத்தர் இல்லைன்னு உங்கள் புருஷங்காரனோ உங்கள் மாமியாரோ மாமனாரோ சொன்னால் ஏற்றுப்பீங்களா? உங்கள் அப்பா அம்மா மனசு என்ன பாடுபடும்? அது கெட்ட நேரமோ இல்லை விஜயை பற்றின இன்னொரு பக்கத்தை புரிஞ்சு கொள்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆன நல்ல நேரமோ தெரியாது. விஜய் அப்படி பயன்படுத்திய வார்த்தையும் அந்த வெளிப்படுத்திய காட்சிகளும் துரதிர்ஷ்டவசமானதுன்னு நான் சொல்லுவேன். தவிர்த்திருக்கணும். அவர் வளருகிற ஒரு தலைவருக்கு இது நல்லதில்லை. அவர் ஒரு விவகாரத்தை பண்ணிட்டு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், அதெல்லாம் அவருடைய தனி மனித உரிமை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் கவனிப்பாங்கங்கிற அந்த ஒரு தார்மீக பயம் ஒருத்தருக்கும் இருக்கணும். அரசியலில் ஈடுபடுகிறவர்களுக்கு எந்த மக்களை நீங்கள் ஆள விரும்புகிறீர்களோ, ஆள நினைக்கிறீர்களோ, அந்த மக்கள் நம்மளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறாங்க, தொடர்ந்து கவனிப்பாங்கங்கிற பயம் ஒரு ஆளுக்கு இருக்கணும். இல்லாட்டி அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டியது மக்களுடைய கடமை. நேரம் வர்ற போது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பிரதானமான விருப்பம் அதுதான். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் நடந்துக்கோங்க, நம்ம அக்கௌண்டபிலிட்டி டு த பீப்புள்ன்ற அந்த மைண்ட் செட் வரணும் சார். ஒரு ஆளுக்கும் ஏதோ பொறுப்புல இருந்து மந்திரியாக இருந்தால் தான் ரகசிய காப்பு உரிமொழி எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லை. ஒரு கவுன்சிலராக ஆனால் கூட அந்த கவுன்சிலர் தேர்தல் நின்று தோற்றவருக்கும் கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. அவரை நம்பியும் 10 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அதனால எல்லாரும் அரசியலில் ஈடுபடுற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயம் இருக்கணும்னு சொல்கிறேன். விஜய்க்கு அது ஒரு துளி கூட இல்லை. ரொம்ப என்ன சொல்கிறது, அதை திரும்பவும் சொன்னால் துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழல் தான் சொல்லணும். விஜய்க்கும் நல்லதல்ல. ஒருவேளை அவர் ஆட்சியை பிடிச்சார்னா தமிழ்நாட்டுக்கும் அது நல்லதல்ல. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருவரிடம் இந்த மாநிலம் சிக்குவது நல்லதல்ல. இல்லை, ஆனால் அவர் நமக்கு எப்படினாலும் இவங்க ஓட்டு போட்டுருவாங்க நம்மளை அப்படிங்கிற பண்ணிட்டு, அதனால தான் ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறேன். யோசிக்க வேண்டிய பெண்கள் தான் யோசிக்கணும். முதல்ல பெண்களுக்கு தான் என்னுடைய அப்பீல். முதல்ல விஜய்க்கு ஓட்டு போடுங்க, யோசிச்சு பார்த்து போடுங்க. அவர் தன்னை மாற்றிக்காத வரைக்கும், தன்னை திருத்திக்காத வரைக்கும் நீங்கள் காட்டுகிற பாடமும் கொடுக்குற தண்டனையும் தான் அவரை பக்குவப்படுத்தும். தொடர்ந்து அவர் அரசியலில் இருந்தாருன்னா அதுவரையும் அவர் தன்னை இல்லாட்டி விஜய் அவங்களும் இந்த இளைஞர்கள் இந்த பெண்களும் சேர்த்து தான் விஜயை கெடுக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இங்கே எரியிறது கொல்லியை எடுத்துட்டா கொதிக்கிறது அடங்குமா? நீங்கள் விறகு திணிக்க தானே அவர் நல்லா கொதிக்குதாங்க. நீங்கள் விறகு உருவுங்க சார், நேரம் வருது, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க தன்னை எம்ஜிஆரால சொல்றாங்க. எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி பெண்கள் மாசு இருந்துச்சு, அடுத்து எங்க தலைவருக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல அரசியல்ல அப்படிங்கிற மாதிரில அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதை பத்தி நமக்கு என்ன கவலை? அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு, சொல்லிக்க என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும் சார். அப்படி சொல்லி ஆராதிக்கிறது வேற, அந்த ஆராதனை மூலமாக கிடைக்கிறத அல்லது கிடைத்ததாக நினைக்கிற அந்த செல்வாக்கு மனசுல வச்சுக்கிட்டு மமதையோட நடந்துக்கிறது வேற. திரிஷாவை அவர் கூட்டிட்டு போனது அவருடைய உரிமை. எப்போ எந்த நேரத்துலன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் கட்டிய மனைவி கோர்ட்டு படி வாசல் ஏறி நிற்கிற போது, அந்த விவகாரம் முடியாத போது, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் இன்னொரு பெண்ணோடு பொதுவெளியில் தோன்றுவது சட்ட விரோதம் அல்ல, கண்ணிய குறைவானது. அதோடு அதை விட்டுறலாம். மமதை அப்படிங்கிறப்ப நினைவு வருது, ஆதவர்ஜுனா சம்மந்தம் இல்லாமல் ரஜினிகாந்தை வேற சிந்தி திமுக மிரட்டி தானே நீங்கள் நின்னீங்கன்னா சொன்னது பெரிய லெவலில் சொல்லி முதிர்ச்சியற்ற பேச்சு. நான் என்ன கேட்கிறேன், டூல் கிட்டுன்னு ஏதோ சொல்கிறாங்கல்ல, ஒருத்தருக்கு கொடுத்து அதே மாதிரி எல்லாரும் சொல்ல வைக்கிறதா? பிஜேபி கொடுத்த மாதிரி தான் நினைச்சேன். நீங்கள் ஒரு வாரமாக என்ன பண்ணீங்க? ஆதவ் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது இல்லை, எதனால் மௌனமாக? அப்போ ஆதவ் சொன்னது ஒரு வகையில் நிரூபணமாகுதா? பேச்சு நடந்துக்கிட்டு இருந்துச்சா? அந்த பேச்சு சரியாக வந்திருந்தா ரஜினியை தூத்திக்கலாம். ரஜினி ஆமாம் பயந்தாங்கொல்லி தான், மிரட்டலுக்கு ஆட்படுகிறவர் தான், என்ன பதுங்கிடுவாரு அப்படின்னு ஆதவ் சொன்னதை பிஜேபி எடப்பாடி எல்லாரும் என்டார்ஸ் பண்ணுறாங்களா? அந்த பேச்சு முறிஞ்சது. இனிமேல் பேச்சு கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோடனே ஒரே மாதிரி ஒரே நாள் எல்லாரும் ட்விட் போட்டாங்களா? 4 நாளாக இது என்ன சார் அக்கிரமம்? இந்த 41 பேர் உயிர் விஷயத்தையும் நான் அப்படி தான் சொன்னேன். விஜய் கூட்டணிக்கு வராரான்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எடப்பாடி அதிமுக. அவர் வரலன்னொடனே அவர் ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் 41 பேர் உயிர் போனதில் உங்களுக்கு தார்மீக பங்கு இல்லையான்னு ட்விட்டு போட்டாங்க அதிமுக ஐடிவி. ஞாபகம் இருக்கா? எதுக்காக அந்த 41 பேர் உயிரை உங்கள் அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க? நிஜமாவே உங்களுக்கு உணர்வு இருந்தால் அடுத்த நாள்லேருந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கணும். அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை சார். பக்குவமற்ற, அனுபவமற்ற, ஒரு வகையில் பரிதாபத்துக்குரிய விஜய்க்கு நம்ம எல்லாரும் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஆறுதல் தான் அது. கவலைப்படாதீங்க, நீங்க விரும்பி நடக்கல. முதலமைச்சர் தானே சார் சொன்னார், எந்த தலைவனும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான்னு. அவர் ஒரு லாங்குவேஜ் சொன்னார், என்னை போன்றவர்கள் வேற லாங்குவேஜ் சொன்னார். அவருக்கு கை கொடுக்க நம்ம தயாரா இருந்தோம். அவர் தான் திமிர்ல இருந்தார். அப்ப தொடர்ச்சியா சொல்லியிருக்கணும், உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அதுனா சார் சட்டத்தின் முன்னாடி போய் நான் அக்யூஸ்டு போய் கன்ஃபெஷன், அது நான் தான் குற்றவாளி, நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கா சொன்னாங்க?
எனக்கு என்னை பார்க்க வந்த மக்கள் இறந்தீங்க, எனக்கு அவமானமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு, ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லலை. அது அண்ணாதிமுக சுட்டி காட்டியிருக்கணும் முதல் நாள்ல இருந்து, குறைஞ்சபட்சம் 2வது நாள்ல இருந்து. அப்பெல்லாம் விட்டு 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு விட்டு போட்டாங்க, ஏன்னா கூட்டணி இல்லைன்னு. அதே மாதிரி ரஜினி அவர் என்ன வேணாலும் தூத்தலாம், நம்ம எதுவுமே பேசாம மௌனமா இருக்கணும், ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. என்ன சார் யோக்கியமற்ற மனநிலை இது? அப்ப ரஜினியை ஒரு பகடக்காயா பயன்படுத்தினது அவமானப்படுத்தியதை விட ரொம்ப கேவலமானது. அது ஒரே நாள்ல எல்லாரும் போடுறாங்க. இந்த ரஜினியும் அவங்க போட்டு அவருக்கு அந்த டூல் கிட்ட அவருக்கு சப்ளை ஆயிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் ரஜினிக்கு போனதுதான் அவமானகரமா இருக்கு. அவங்க போட்டதுக்கு அப்புறமா அவர் நன்றி சொல்லி போடுறாரு. 5 நாள் நீங்க என்ன பண்ணி அவருடைய மாவட்ட தலைவர்கள், ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அப்படின்னு 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் எடுபடலை, வெளியில வரல. ரஜினியை இதே ஒத்த வார்த்தை. அப்போ இன்னைக்கு அந்த அறிக்கையில ஒரு வரி யூஸ் பண்ணிக்கிறார் இல்லையா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுமா, அப்படி நீங்க அன்னைக்கே ஒற்றை வரி ஒரு ட்வீட்ல வேற எதுவுமே பேச வேண்டாம், அதை மட்டுமே ஒரு ட்வீட்ல போட்டதாலே ஒரு ஆதவுக்கு கொடுத்த கன்னத்தில் அரைந்த அடின்னு எல்லாரும் புரிஞ்சிட்டு இருப்பாங்களே. ரஜினியே 5 நாளா மௌனமா இருந்தார் குறைஞ்சபட்சம். எல்லாமே அரசியல்னு பார்க்கும்போது தான் நமக்கே சைன் ஆயிடுது. கேவலமான அரசியல். நான் பல நேரங்களில் வெக்கங்கட்ட அரசியல் நான் சொல்லுவேன் தெரியுமா. அரசியல்வாதிகளுக்கு வெக்கம் கிடையாது கூட்டணி விஷயத்தில், அரசியலே வெக்கங்கட்டது. அது ஒரு கடைசி புகலிடம், அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சது, எந்த காலத்திலேயே சொன்னது, இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கிறீங்களே. பெரியார் சார் அரசியலுக்கு 1000 வழி இருக்கு சார். அரசியல் செய்யறதுக்கு, பேசுறதுக்கு. சில கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கூட கண்டிக்காம அதில் அரசியல் பண்ணீங்கன்னா இப்போ யாரை தான் நம்புறது, என்னதான் பண்றது? கண்டிப்பா இந்த அரசியலை நீங்கள் சொல்கிற மாதிரி இவரை விமர்சிக்கிற நேரத்தில் அவரை விமர்சிக்கிற அவர் சரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நாடகமாகவும் பின்னாடி ஒரு அரசியலும் மலிவான அரசியலும் இருக்குங்கிறப்ப ரொம்ப வெக்கமாகவும் வேதனையாக இருக்குங்கிறத உங்கள் அறச்சீட்டத்தோட பதிவு செய்கிறீங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுடைய நீண்ட நெடிய பத்திரிகையாளர் அனுபவத்தில் இருந்தும் ஒரு பொலிட்டிக்கல் அனலைசராகவும் ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி.